ஒரு சிறைச்சாலை அதிகாரி மற்றும் 2 கைதிகள் ஆகியோர் இன்று உயிரிழந்திருக்கிறார்கள். அது குறித்த விவரங்களை இந்த காணொளியில் விரிவாக பார்க்கலாம். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்களுக்கு எதிராக இன்று நீதிமன்றத்தில் வழக்கு இடம்பெற்றது. அவர் நீதிமன்றத்துக்கு வந்திருந்தார். அந்த வழக்கிலே என்ன நடந்தது, இது சம்பந்தமாகவும் பார்க்கலாம். இந்த 2 பிரதான செய்திகள் உட்பட மேலும் பல முக்கியமான செய்திகளும் தகவல்களும் இந்த காணொளியில் காத்திருக்கின்றன. தமிழடியான் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். வாருங்கள் காணொளிக்குள் போகலாம். நீர்கொழும்பு சிறைச்சாலையில் இடம்பெற்ற வன்முறை சம்பவங்கள் காரணமாக காயமடைந்து கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த சிறைச்சாலை அதிகாரி ஒருவர் இன்று சிகிச்சை பலனில்லாமல் உயிரிழந்திருக்கின்றார். ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் 7 பேர் உயிரிழந்திருந்தார்கள். அப்போ இவரோட சேர்த்து இப்போ உயிரிழந்த சிறைச்சாலை அதிகாரிகளினுடைய எண்ணிக்கை 8ஆக அதிகரித்திருக்கிறது. இதுக்கிடையில் ஏற்கனவே உயிரிழந்த 7 பேருடைய உடல்கள் இன்றைக்கு பூசா சிறைச்சாலைக்கு கொண்டு வரப்பட்டிருந்தன. அங்கே கொண்டு வரப்பட்டு அவர்களுக்கான அஞ்சலி நிகழ்வு இடம்பெற்றிருந்தது. அதற்கு பிறகு அந்தந்த உடல்கள் உரிய உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றது. இந்த பூசா சிறைச்சாலையில் அவர்களுடைய உடல்கள் வைக்கப்பட்டிருந்த போது அவர்களுடைய சக பணியாளர்கள் அதிகாரிகள் பெற்றும் எண்ணிக்கையில் கூடி அவர்களுக்கான இறுதி அஞ்சலியை செலுத்தியிருந்தார்கள். அது ஒரு உணர்வுபூர்வமான நிகழ்ச்சியாக இருந்தது. ஏனென்று சொன்னால் ஒன்றாக பணிபுரிந்தவர்கள் இப்போ திடீரென்று இப்படி ஒரு சம்பவம் நடக்கும் என்று சொல்லி யாரும் எதிர்பார்க்கல தானே. அது ஒரு மிகுந்த ஒரு துயரமாகவும் ஒரு கவலைக்குரிய நிகழ்வாகவும் இருந்தது. இப்பொழுது அவர்களுடைய உடல்கள் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றன. அதே நேரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் 2 கைதிகளும் உயிரிழந்திருக்கின்றார்கள். இந்த 2 கைதிகளில் ஒரு கைதி அங்குனுகொல பெலச சிறைச்சாலையில் உயிரிழந்திருக்கின்றார். அவர் நீர்கொழும்பு சிறைச்சாலையிலிருந்து நேற்றிரவு தான் அங்கு மாற்றப்பட்டிருந்தார். மாற்றப்பட்ட கைதிகள் மேலே தாக்குதல் நடைபெற்றதாக ஒரு தகவல் ஒன்று வெளியாகி இருந்தது. இதுக்கு முதல் போட்ட வீடியோவில் அதை பற்றி விரிவாக விளக்கமாக சொல்லியிருந்தாங்க. சிறை கைதிகளின் உரிமைகளை பாதுகாக்கும் குழு அவர்கள் வெளியிட்டுள்ள தகவலில் அங்குனுகொல பெலச சிறைச்சாலையில் மீது தாக்குதல்கள் இடம்பெற்றன என்று சொல்லி அதிலே ஒரு கைதி உயிரிழந்திருப்பதாக சொல்லப்படுகிறது. ஆனால் சிறைச்சாலை வட்டாரங்களின் தகவலின்படி அந்த கைதி சுகவீனம் காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு இன்று காலை உயிரிழந்தார் என்று சொல்லப்படுகிறது. எனவே என்ன நடந்ததுன்றது நீ போத்தான் எங்களுக்கு தெரிய வரும். இது முதலாவது. அடுத்தது பூசா சிறைச்சாலையிலும் ஒரு கைதி இன்று உயிரிழந்திருக்கிறார். அவரும் உடல்நல கோளாறு காரணமாக உயிரிழந்தார் என்று சொல்லப்படுகிறது. சிறைச்சாலை மருத்துவமனையில் உயிரிழந்தார் என்று சொல்லப்படுகிறது. எனவே இன்றைக்கு புதன்கிழமை பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு சிறைச்சாலை அதிகாரி மற்றது 2 கைதிகள் ஆகியோர் உயிரிழந்துள்ளார்கள். இன்று பாராளுமன்றத்தில் எதிர்க்கட்சி பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஒரு கருப்பு நிற பட்டி ஒன்றை அணிந்து கொண்டு பாராளுமன்றத்துக்கு வந்திருந்தார்கள். இந்த சிறைச்சாலையில் நடைபெற்ற சம்பவங்களை கண்டிக்கிறோம் என்று சொல்லி என்ன பிரச்சனை சொன்னால் அரசாங்கத்துக்கு எதிராக ஏதாவது ஒன்று செய்யலாமா, ஏதாவது ஒன்று சொல்லலாமா தான் எப்போவுமே பார்த்து கொண்டிருப்பார்கள் எதிர்க்கட்சியாக்கள். அப்போ இதை ஒரு சந்தர்ப்பமாக பயன்படுத்தி அரசாங்கத்தை எதிர்க்கிறோம் என்று சொல்லி எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசா உட்பட எதிர்க்கட்சி பாராளுமன்ற உறுப்பினர்கள் அப்படி வந்திருந்தார்கள். என்ன பிரச்சனை என்று சொன்னால் இந்த ஜெயிலுக்குள்ள செத்த கைதிகள் இருக்கணும் தானே, அவை என்ன பெரிய உத்தமர்களா இல்லைத்தானே? எத்தனையோ நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான கைதிகள் இருக்கணும் ஜெயிலுக்குள்ள. எல்லா கைதிகளும் தங்கட பாட்டில் பேசாமல் இருக்கணும். ஜெயிலுக்குள்ளே வந்த பிறகு திருந்தி ஓகே நாங்கள் வெளியில் தவறு செய்துட்டோம், உள்ளுக்குள்ளே வந்துட்டோம், இனியாவது திருந்தி பேசாமல் இருந்தோம் என்று சொன்னால் எங்களுக்கு ஒரு பொது மன்னிப்பு கிடைக்கும், ஒரு நற்சான்றிதழ் ஒன்று கிடைக்கும், எங்களுடைய விடுதலை குயிக்காக நடக்கும் என்று சொல்லி போட்டு சத்தப்படாமல் நிறைய கைதிகள் பேசாமல் இருக்கணும், தங்கட பாட்டில் பேசாமல் இருக்கணும். இருக்கிற இடம் தெரியாமல். ஆனால் அங்கிருந்து கொண்டு ஒரு சில ஆக்கெல்லாம் இந்த மாதிரி ரவுடித்தனம் செய்கிறது, உள்ளுக்க வச்சு போதைப் பொருள் கடத்துறது, மாஃபியா கும்பல்கள் வேலை பார்க்கறது, பிறகு வன்முறையில் ஈடுபடுறது, கல்லுகள் பொல்லுகள் எடுத்து சிறைச்சாலை அதிகாரிகளை அடிக்கிறது, இந்த மாதிரியான செயல்களில் ஈடுபட்டாக்கள்லாம் நாங்கள் துப்பாக்கி சூடு வாங்கி செத்தாக்கள், முன்னுக்கு போய் நின்றாக்கள், அந்த கதவை உடைக்க முயற்சி செய்தாக்கள். அப்போ இன்னும் நூற்றுக்கணக்கான ஆக்கள் பின்னுக்கு பேசாமல் தானே இருந்தது. அப்போ மற்றாக்களுக்கு ஒரு பிரச்சனையுமே இல்லையே, எல்லாரும் பாதுகாப்பாக தானே இருந்திருக்கிறோம். ஆகவே இங்கே செத்தாக்கள் போய் முன்னுக்கு போய் நெஞ்ச கொடுத்தாக்கள் எல்லாரும் இந்த மாதிரியான ஆக்கள் தான். எனவே இந்த மாதிரி செத்தாக்களுக்கு ஆதரவாக எங்களுடைய எதிர்க்கட்சி பாராளுமன்ற உறுப்பினர்கள் கருப்பு பட்டி அணிந்து கொண்டு வந்ததை பார்க்கக்கூடியதாக இருந்தது. ஒன்றுமே செய்ய முடியாது. முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்களுக்கு எதிரான வழக்கு விசாரணை இன்று நீதிமன்றத்தில் இடம்பெற்றது. கொழும்பு கோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் இந்த வழக்கு இடம்பெற்றது. ரணில் விக்ரமசிங்க நேரடியாகவே நீதிமன்றத்துக்கு வந்திருந்தார் அந்த வழக்கு விசாரணையில் கலந்து கொள்வதற்காக.
பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் வழக்கு செப்டம்பர் மாதம் 30ஆம் தேதி வரை ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. ஏனென்று சொன்னால் வழக்கு விசாரணை எல்லாம் முடிஞ்சுது, சாட்சியங்களுடைய விசாரணை எல்லாமே வந்து முடிஞ்சுது. இப்போ அடுத்த கட்டம் வந்து சட்டமா அதிபருடைய கருத்து என்னன்னு சொல்லி கேட்கணுமாம், அவருடைய நிலைப்பாடு என்னன்னு சொல்லி கேட்கணுமாம். எனவே செப்டம்பர் மாதம் 30ஆம் தேதி சட்டமா அதிபர் நீதிமன்றத்துக்கு வந்து தன்னுடைய நிலைப்பாட்டை சொல்லுவார் என்று சொல்லி அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதற்கான ஒரு கால அவகாசம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதே நேரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ ரணில் விக்ரமசிங்கவுக்கு எதிரான கேஸ் என்னன்னு சொன்னால் இங்கே லண்டனுக்கு வந்தவர் அரசாங்க காசை செலவழிச்சு கொண்டு சொல்லி அதில் வந்து 166 லட்சம் ரூபாய் செலவழிச்சாருன்னு தானே கேஸ். அப்போ அதில் வந்து இன்றைக்கு ரணில் விக்ரமசிங்க சார்பாக வாதாடின சட்டத்தரணி வந்து ஒரு ஆவணம் ஒன்று கொடுத்தவர். என்னென்னு சொன்னால் இந்த 166 லட்சம் ரூபாய் வந்து அதில் அரைவாசி காசு இந்த வாகனங்களுக்கு தான் செலவழிஞ்சேன்னு சொல்லி, அதாவது லண்டனில் வந்து இறங்கிட்டு லண்டனில் இருந்து பிறகு தரை வழியாக வூல்வர்ஹாம்ப்டன் போகத்தானே வேணும். அப்போ அதுக்கு நிறைய வாகனங்கள், இதை 10-15 வாகனங்கள் போகணுன்னு சொல்லி அந்த வாகனங்களுக்கு செலவழிஞ்ச காசு தான் நிறைய காசு என்று சொல்லி அதில் சொல்லப்பட்டது. ஆனால் அந்த வாகனங்களை கொடுத்தது பிரித்தானிய அரசாங்கம், அந்த வாகனங்களுக்கான செலவை ஏற்றது பிரித்தானிய அரசாங்கம். எனவே அது பெரிய குற்றமில்லை என்று சொல்லி அவர் சில சாட்சியங்களை வந்து இன்றைக்கு நீதிமன்றத்தில் சமர்ப்பிச்சிருந்தார். எனவே எல்லாத்தையும் பார்த்துட்டு நீதிபதி இந்த வழக்கை செப்டம்பர் மாதம் 30ஆம் தேதி வரை ஒத்திவைத்துள்ளார். முன்னாள் அமைச்சர் ஒருவர் இன்று காலை கைது செய்யப்பட்டு பிறகு மாலையில் பிணையில் விடுவிக்கப்பட்டிருக்கின்றார். யார் என்று பார்த்தீங்கன்னு சொன்னால் முன்னாள் அமைச்சர் ஜெகத் புஷ்பகுமார். அவர் தான் இன்றைக்கு காலமே லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவுக்கு வந்து விசாரணைக்கு போயிருந்தவர். அப்போ காலமே ஒரு 9:30 மணி போல் அவர் கைது செய்யப்பட்டிருந்தவர். பிறகு நீதிமன்றத்தில் முற்படுத்தின பிறகு நீதிபதி அவரை பிணையில் செல்வதற்கு அனுமதித்திருக்கின்றார். 50 லட்சம் ரூபாய் பெறுமதியான 2 சரீர பிணைகளில் அவர் விடுவிக்கப்பட்டிருக்கின்றார். என்ன கேஸ் என்று கேட்டீங்கன்னு சொன்னால் 3 விதமான குற்றச்சாட்டுகள் அவர் மேலே இருக்குது. 3மே வந்து அரசாங்கத்தினுடைய நிதியை வந்து மோசடி செய்தார் என்று சொல்லி தனிப்பட்ட தேவைக்காகவும் கட்சியினுடைய தேவைக்காகவும், அதாவது ஜெகத் புஷ்பகுமார மஹிந்த ராஜபக்ஷ காலத்தில் வந்து அமைச்சராக இருந்தவர். எனவே ராஜபக்ஷ குடும்பத்துக்காக அவர் வந்து பொதுமக்களுடைய நிதியை தவறாக பயன்படுத்தினார் என்று சொல்லி 3 சந்தர்ப்பங்களில் பெருந்தொகையான பணத்தை வீணாக்கினார் என்று சொல்லி அவர் மேலே குற்றச்சாட்டுகள். எனவே அதன் காரணமாகத்தான் இன்று கைது செய்யப்பட்டு பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளார். இன்று கொழும்பு கோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் இடம்பெற்ற மற்றொரு சம்பவம் என்னென்று சொன்னால், சுகீஸ்வர பண்டார இருக்கார் தானே, அதாவது முன்னாள் ஜனாதிபதி கோத்தாபய ராஜபக்சவினுடைய பிரத்யேக செயலாளர், அவர் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் தான் வைக்கப்பட்டிருக்கார். இன்றைக்கு வந்து நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட்டவர். எனவே இன்றைக்கு அவருக்கு பிணை கிடைக்கும் என்று சொல்லி எதிர்பார்க்கப்பட்டது. பிணை வேண்டுகோள் வைத்து அவருடைய சட்டத்தரணிகள் வந்து நீதிமன்றத்திலே வாதாடி இருந்தார்கள். இருந்த போதிலும் கூட பிணை கொடுப்பதற்கு மறுக்கப்பட்டுள்ளது. நீதிபதி வந்து மறுத்திருக்கிறார். இவருக்கு பிணையும் கிடையாது, ஒன்றும் கிடையாது, உள்ளுக்கார் இருக்கணும் என்று சொல்லி. இந்த வழக்கு வந்து அடுத்த வழக்கு ஜூலை மாதம் 22ஆம் தேதி. என்ன பிரச்சனைன்னு சொன்னால், கோத்தாபய ராஜபக்சவினுடைய பிரத்யேக செயலாளர் தானே, எனவே அவருக்கு நிறைய ரகசியங்கள் தெரிஞ்சிருக்கும். கோத்தாபய ராஜபக்ச அந்த காலத்தில் வந்து என்ன செய்தவர், எங்கே போனவர், எங்கே வந்தவர், யார் யாரோட என்னென்ன கதைச்சவர்னு சொல்லி நிறைய ரகசியங்கள் தெரிஞ்சிருக்கும் தானே. எனவே இவருக்கு வந்து இப்போ பிணை கொடுத்து ஆளை பிடிச்சி வெளியில் விட்டால் அது அவருக்கு தான் ஆபத்து, உண்மையாக அவருக்கு தான் ஆபத்து. பிறகு செய்தி வரும் அவர் வந்து சடலமாக மீட்கப்பட்டார் என்று சொல்லி கட்டாயம் செய்தி வரும். ஏன்னு சொன்னால் இப்படியான சம்பவங்கள், நிறைய சம்பவங்கள் வந்து கடந்த காலங்களில் நடந்திருக்குது. இந்த ராஜபக்ச குடும்பத்தோட சம்பந்தப்பட்டவர்கள் அல்லது அவர்களுக்கு எதிரான சாட்சிகள் வந்து பிறகு எப்படியோ இல்லாமல் போயிடுவார்கள், இந்த உலகத்தை விட்டே போயிடுவார்கள். எனவே சுகீஸ்வர பண்டார வெளியில் வாரதும் பார்க்க உள்ளுக்குள்ளே இருக்கிறதான் அவருக்கு சேஃப்டி. எனவே ஜூலை மாதம் 22ஆம் தேதி வரை அவர் தொடர்ந்தும் விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருப்பார். கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் இன்று இடம்பெற்ற மற்றொரு வழக்கில் 7 பேருக்கு மரண தண்டனை வழங்கப்பட்டிருக்கிறது. என்ன கேஸ் என்று கேட்டீங்கன்னு சொன்னால், அது ஒரு பழைய கேஸ். 29 வருஷங்களுக்கு முதல் நடைபெற்ற இரட்டை கொலை சம்பவத்துடன் சம்பந்தப்பட்ட 7 பேருக்கு இன்று மரண தண்டனை தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. அது நிறைவேற்றப்படாதுன்றது எங்களுக்கு தெரியும். எனவே அது ஆயுள் தண்டனையாக மாற்றப்படும். என்ன சம்பவம் என்று கேட்டீங்கன்னு சொன்னால், 1997ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 21ஆம் தேதி கொழும்பில் வச்சு 2 பேர் கொல்லப்பட்டிருந்தார்கள். ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் வந்து கொல்லப்பட்டிருந்தார்கள். அதில் ஒரு ஆள் வந்து தமிழால். அந்த பெண்ணினுடைய பேர் வந்து ஹேவா படகொடகே என்றது அந்த பெண்ணினுடைய பேர், சிங்கள பெண். அதே போல மற்றொருவர் அவர் வந்து தமிழால் வேலாயுதம் உதயகுமார். இந்த 2 பேரும் வந்து கொல்லப்பட்டிருந்தார்கள். எனவே இவர்களை கொன்றார்கள் என்று சொல்லி 7 பேர் கைது செய்யப்பட்டு கடந்த 29 வருடங்களாக விசாரணைகள் மாற்றி மாற்றி இடம்பெற்று இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர்களுக்கு மரண தண்டனை தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. எனவே ஏற்கனவே 29 வருஷங்கள் ஜெயிலுக்குள்ள இருந்தாச்சு.
ஆச்சு, இனி ஜெயிலை விட்டு வெளியிலேயே வர முடியாது, ஏனென்று சொன்னால் அது ஆயுள் தண்டனையாக மாறப்போகுது. எனவே இந்த மாதிரியான ஆக்களால் தான் இலங்கையில் சிறைச்சாலைகள் நிரம்பி வழிகிறது. 10,000 பேருக்கு மட்டுமே போதுமான சிறைச்சாலைகள் இப்போ 40,000 பேர் இருக்கணும்னு சொன்னால் என்ன அர்த்தம்? எனவே இந்த 7 பேருக்கும் இன்று மரண தண்டனை தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. நீர்கொழும்பு சிறைச்சாலையில் இடம்பெற்ற இந்த சம்பவங்கள் தொடர்பாக சீலரத்ன தேரர் என்று சொல்லி தேரர் இருக்காரு தானே, அவர் ஒரு கருத்து ஒன்று சொல்லியிருக்கார். என்ன சொல்லியிருக்காருன்னு சொன்னால், சிங்கள மக்களை ஏன் இப்படி பழிவாங்குகிறீர்கள், உங்களுக்கு சிங்கள மக்கள் மேலே இரக்கமே இல்லையா என்று சொல்லி கேட்டு வச்சுக்கார். அது மட்டும் இல்லாமல் நீதி அமைச்சர் பதவி விலகணும் என்று சொல்லியும் அவர் ஒரு கோரிக்கை வச்சுக்கார், கணக்க சொல்லியிருக்கார். அதில் முக்கியமான பாயிண்ட்ஸ் இதுதான். அதாவது ஜனசெத் பெரமுன என்று சொல்லி ஒரு கட்சி வச்சுக்கார். அந்த கட்சியினுடைய தலைவரான் சீலரத்ன தேரர். பிக்குமாருக்கு எதுக்கு அரசியல் கட்சி, எதுக்கு இந்த தலைவர் பதவி? பேசாமல் போயிட்டு பீகாரிலிருந்து பொதுமக்களுக்கு நல்ல அறப்பணிகள் செய்ய வேண்டியது தானே. ஆனால் அப்படி செய்கிறீர்கள் ஒரு சில பிக்குமார் என்ன சொல்லியிருக்காருன்னு சொன்னால், சிங்கள மக்களை ஏன் பழி வாங்குகிறீர்கள் என்று. எனவே நல்லா யோசிச்சு பார்த்தோம்னு சொன்னால், சிங்கள மக்களுக்கு ஆதரவாக கதைக்கிறன் என்று சொல்லிக்கொண்டு சிங்கள மக்களை அவமதிச்சிருக்கிறார் இந்த பிக்கு. எனவே ஒன்றுமே செய்ய முடியாது. இந்த காணொலியில் பகிர்ந்து கொள்ளப்பட்ட செய்திகள், தகவல்கள் தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே எழுதுங்கள். மீண்டும் சந்திப்போம் உறவுகளே. நன்றி, வணக்கம்.